ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 332. இங்கு இந்திரபிரஸ்தம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் துரியோதனனுக்கு சினத்தையும் பொறாமையும் தட்டி எழுப்புகின்ற செய்தி ஒன்று ஹஸ்தினாபுரத்திற்கு எட்டியது. அது என்னவென்றால், தன்னால் தந்திரமாக அரக்கு மாளிகையில் தீ வைத்து கொள்ள முயலும் சதித்திட்டத்தில் இருந்து பாண்டவர்கள் அனைவரும் தப்பித்து விட்டார்கள் என்பதுதான். பாண்டவர்கள் அதில் அவர்கள் மரணம் அடையவில்லை. பிராமண இவர்களாக பாஞ்சாலியின் சுயவரத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்த பாண்டவர்கள்தான். இப்பொழுது அவர்கள் பாஞ்சால ராஜ்யத்தில் உறுதியான இடம் பிடித்து இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்ட கௌரவருடைய உள்ளம் குழம்புவதாக ஆயிற்று. ஆனால் அது அப்படி குழம்புவதற்கு முன்பு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான விதுரர் தமது போக்கில் அதை நன்கு பயன்படுத்தி கொண்டார். குருட்டு அரசன் ஆகிய திருதராஷ்டிரர் இடம் விதுரர் விரைந்தோடி, பாஞ்சாலி ஹஸ்தினாபுரத்திற்கு மருமகளாக இருக்கின்றாள், குரு வம்சம் ஓங்குக என இயம்பினார். அதனை கேட்ட திருதராஷ்டிரன் கூறியதாவது, துரியோதனனையும் திரௌபதியையும் ஏன் உன்னோடு இங்கு அழைத்து வரவில்லை? நான் அவர்களை தடவி பார்த்து ஆசீர்வதிக்க விரும்புகின்றேன் என்றான் அவன். குருட்டு அரசன் பூண்டு இருந்த மகிழ்வுக்கு மறுமொழியாக விதுரர் மேலும் விடுவித்த செய்தியானது என்னவென்றால், ஓ அண்ணா, தங்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்றவாறு நான் இப்பொழுது தங்களிடம் தெரிவித்துள்ள செய்தியை வியாக்கியானம் பண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். நிலைமையே வேறு விதமாக வடிவெடுத்து விட்டது. பாண்டவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். சுயவரத்தில் பாஞ்சாலியை அவர்களே பெற்று இருக்கின்றார்கள். பாஞ்சால ராஜ்யத்திலும் அவர்கள் பத்திரமாக இடம்பெற்று இருக்கின்றார்கள் என்றார் அவர். இப்பொழுது திருதராஷ்டிரனின் காதில் இந்த செய்தி இடி விழுந்தாற்போல் விழுந்தது. எனினும் தன் உள்ளத்தில் சீறி எழுந்த சினத்தை மறைத்து வைக்க அந்த மன்னன் கடமைப்பட்டு இருந்தான். தனது தம்பியின் பிள்ளைகள் இடத்து அன்பு வைத்து இருந்ததாக அவன் பாசாங்கு பண்ணினான். அவனுடைய நாக்கிலிருந்து கிளம்பிய சொற்கள் ஆவன, ஓ அப்படியா, நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடைசியாக மாண்டு போன எனது தம்பியின் மைந்தர்களாவது உயிரோடு இருக்கின்றார்கள். பாஞ்சால நாட்டில் அவர்கள் சௌபாக்கியத்துடன் வாழ்ந்து இருக்கட்டும். அவர்களுடைய சேமத்தை அறிந்து நான் பெரு மகிழ்ச்சி எய்துகின்றேன் என்றார் அவர். புன்னகை பூத்தவனாக விதுரன் கூறியதாவது, தந்தை இழந்துள்ள அந்த பிள்ளைகள் இடத்து உங்களுடைய அன்பு மாறாது இருப்பது ஆகட்டும். இங்கனம் இயம்பிவிட்டு விதுரன் கண்ணில்லா கோமான் இடத்து விடைபெற்று சென்று விட்டான். மண்டபத்துக்கு வெளியில் துரியோதனனும் கர்ணனும் ஒதுங்கி நின்று கொண்டு உள்ளே நிகழ்ந்த சம்பாஷணின் பிற்பகுதி செவிமடுத்து கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இருவரும் மண்டபத்துக்குள் நுழைந்து துரியோதன் பதைப்புடன் கூறியதாவது, தந்தையே, நான் அறவே வெறுக்கின்ற தயாதிகள் இடத்து தாங்கள் தயை வைத்திருப்பது காரணம் என்னவோ? மனம் குழம்பியிருந்த தந்தை கொடுத்த விடையாவது, நிகழ்ந்துள்ளவைகளை குறித்து நீ கவலைப்படுவதை விட அதிகமாக நான் கவலைப்படுகின்றேன். ஆனால் என் மனதில் இருப்பதை நான் விதுரன் இடம் வெளிப்படுத்தல் ஆகாது. உன் பங்காளிகளுடைய நலனில் அவன் அக்கறை மிக வைத்து இருக்கின்றான். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே எனக்கு எடுத்துச் சொல்வாயாக என்றான் அவன். இப்பொழுது கையாள வேண்டிய சூழ்ச்சிகள் பலவற்றை துரியோதனன் எடுத்து உரைத்தான். மற்றும்
கர்ணனோ அவைகளை ஆமோதிக்கவில்லை. அவைகள் சில பயங்கொள்ளித்தனமானவை எனவும் வேறு சில நடைமுறைக்கு சாத்தியப்படாதவை எனவும் அவன் ஒதுக்கி தள்ளினான். சத்திரியனுக்கு உகந்தது படையெடுப்பு. அதிவிரைவில் பாஞ்சால நாட்டின் மீது படையெடுத்து போக வேண்டுமென அவன் தூண்டினான். ஆண்மை நிறைந்த இந்த நடவடிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. பாஞ்சால நாட்டை படையெடுத்து போய் அவர்கள் தாக்கினார்கள். ஆனால் அந்த நாடோ எதற்கும் அசையாதது. ஆக்கிரமித்து வந்தவர்கள் வெட்ககரமான பாங்கில் தோல்வியடைந்து திரும்பி ஓடிவிட்டார்கள். பாஞ்சால நாட்டின் மீது கௌரவர்கள் படையெடுத்து வந்த செய்தியை கேட்ட கிருஷ்ணர் அந்த நாட்டை பாதுகாக்க தனது சேனையுடன் விரைந்து சென்றார். கிருஷ்ணர் அங்கு போகும் முன்பே அமைதி நிறுவப்பெற்று இருந்தது. ஆயினும் சிறிது காலம் அவர் அங்கு தங்கி இருந்தார். அஸ்தினாபுரத்தில் சூழ்நிலை பெரிதும் மாறிவிட்டது. பீஷ்மரும் துரோணரும் விதுரரும் திருதராசர் இடம் அணுகி அவனுக்கு நல் அறிவு புகட்டினார்கள். அவனுடைய மக்கள் செய்த கொடுமைகள் அனைத்துக்கும் பரிகாரம் தேடும்படியும் தெரிவித்தார்கள். அந்த பெருமக்கள் கொடுத்த புத்திமதியின் சுருக்கம் வருமாறு: தெய்வாதீனமாக குந்தி தேவியும் அவளுடைய மக்களாகிய பாண்டவர்களும் அரக்கு மாளிகை தீயில் அழிந்துபட்டு போகவில்லை. அவர்கள் அக்னியில் கொளுத்தப்பட்டு இருந்தால் அந்த பொல்லாங்கு காலமெல்லாம் உமக்கு உரியதாகும். துஷ்டனாகிய புரோச்சனுக்கு உரியதாகாது. அபகீர்த்திக்கு ஏதுவான துன்மார்க்கத்தில் பிரவேசிப்பதை விட செத்து ஒளிந்து போவது மேல். அன்போடு பாண்டவர்களை தாம் வரவழைத்து தம் பிள்ளைகளாக அவர்களை பாராட்டுவீராக. அவர்களுக்கு இதுகாரும் செய்துள்ள தீமைகள் விமோச்சனம் இது ஒன்று ஆகும். நில உலகில் நெடுங்காலம் நிலை பெற்று இருக்கும் குருவம்ச அரசாங்கத்துக்கு முற்றிலும் உரிமையாளர்களாக இருப்பவர்கள் பாண்டவர்களே, கௌரவர்கள் கிடையாது. ஆயினும் அரசாங்கத்தை இரண்டாக பகுத்து 2 தரத்தாருக்கும் கொடுத்து விடுவீராக. உடன் பிறந்தவர்கள் இருந்தும் 2 தரத்தார்க்கு இடையில் அமைதியும் ஒற்றுமையும் இன்பமும் நிலவுவனம் ஆகட்டும். இந்த அறிவுரைக்கு செவி கொடுத்த திருதராஷ்டிரன் திருந்தியவன் போல் தென்பட்டான். பிறகு பாண்டவர்களை திருப்பி அழைத்து வர பாஞ்சால தேசத்துக்கு பிரதிநிதி ஒருவரை அனுப்பி வைக்க எல்லோரும் ஏகபித்து தீர்மானித்தார்கள். பொறுப்பு வாய்ந்த அந்த செயல் விதுரர் இடம் ஒப்படைக்கப்பட்டது. துருபத மன்னனுக்கு குரு வம்சத்தாருடைய அன்பையும் பாராட்டுதலையும் அவர் அங்கு எடுத்து சென்றார். துருபத மன்னனும் தன்னுடைய பிரதி அன்பையும் பாராட்டுதலையும் தெரிவித்து கொண்டான். அத்தருணத்தில் கிருஷ்ணர் பாஞ்சாலத்தில் தங்கி இருந்ததினால் இத்தகைய ஒற்றுமை மிக எளிதில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. விதுர நெடுநாளைக்கு பிறகு பாண்டவர்கள் நலன் உற்று இருப்பதை பார்த்து அகம் மகிழ்ந்து போனார். ஏனென்றால் அவர் அந்த ராஜகுமார்கள் இடம் அலாதியான அன்பு வைத்து இருந்தார். அந்த ராஜகுமாரர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி போக வேண்டுமென எல்லோரும் முடிவு கட்டினர். கிருஷ்ணரும் அவர்களுடன் சென்றார். அஸ்தினாபுர மக்கள் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவு கிடையாது. அதற்கு அறிகுறியாக அந்த பட்டணத்தை பாங்குடன் அலங்கரித்தார்கள். தங்கள் அன்புக்குரிய இளவரசர்களை பேர் ஊக்கத்துடன் வரவேற்றார்கள். தங்கள் சொந்த நாட்டுக்கு அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்ததை குறித்து ஊரார் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். திரும்பி வந்த சகோதரர்கள் பாட்டனாராகிய பீஷ்மரையும் பெரியப்பாவாகிய திருதராஷ்டிரனையும் வீழ்ந்து வணங்கினார்கள். அந்த முதியோர்களும் அந்த இளைஞர்களை அன்புடன் வரவேற்றார்கள். குறிப்பிட்ட நல்ல நாள் ஒன்றில் யுதிஷ்டனுக்கு பொருத்தமான முறையில் பட்டாபிஷேகம் நிறைவேறியது. அதன் பிறகு திருதராஷ்டிரன் தன்னுடைய தம்பியின் மைந்தனாகிய யுதிஷ்டனை காண்டவ பிரஸ்தருக்கு அனுப்பி வைத்தான். தங்களுடைய முன்னோர்களுக்கு தலைமை பட்டணமாக இருந்த காண்டவ பிரஸ்தம் இப்பொழுது பால் அடைந்து கிடந்தது. அதனை
புதுப்பித்து தனக்கு புதிய தலைமை பட்டணமாக வைத்து கொள்ளும்படி யுதிஷ்டிரனுக்கு ஆணை பிறந்தது. அவன் அந்த உத்தரவுக்கு முற்றிலும் இசைந்து கொண்டான். இனி இரு தரத்தார்க்கு இடையிலும் எந்த ஒரு விதமான சச்சரவும் நேரக்கூடாது என்பது ஆகும். அவனுடைய நோக்கமாயிற்று. யுதிஷ்டிரனுக்கு அஜாத சத்ரு என்பது ஒரு பெயர். அவன் யாருக்குமே பகைவன் கிடையாது என்பது அந்த பெயரின் பொருளாகும். பாகம் பிரித்தது பாண்டவர்களுக்கு பிரதிகூலமான பாங்கிலாகும். எனினும் கிருஷ்ணனும் அந்த பிரிவுக்கு சம்மதம் கொடுத்தான். அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றி வைக்கும்படி இந்திரன் விஸ்வகர்மனை நியமித்தான். அதிவிரைவில் அழகான பட்டணம் ஒன்று உருவாக்கப்பட்டது. காண்டவ பிரஸ்தமாக இருந்தது. இப்பொழுது இந்திர பிரஸ்தம் என்னும் புதிய பெயர் பெற்றது பொருத்தமானது ஆகும். இந்த புதிய பட்டணத்திலே ஆட்சி முறை ஒழுங்காக அமைக்கப்பெற்று இருக்கும்படி கிருஷ்ணர் தன் கருத்தை செலுத்தினார். அங்கனம் செய்வதற்குரிய கிருத்திகளையெல்லாம் நன்கு நிறைவேற்றிவிட்டு கிருஷ்ணர் பாண்டவர்கள் இடமிருந்து விடைபெற்று கொண்டு தனக்கு சொந்தமாக இருந்த துவாரைக்கு திரும்பிவிட்டார். அங்கனம் விடைபெற்ற பொழுது குந்தி தேவி கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை ஒன்று பண்ணினால், கிருஷ்ணர் யாண்டும் பாண்டவர்களுக்கு அனுக்கிரக மூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பது அந்த பிரார்த்தனையாகும். இப்பொழுது திரிலோக சஞ்சாரியான நாரத மகரிஷி இந்திர பிரஸ்தத்தை பார்வையிடவும் பாண்டவருடைய சேம சமாச்சாரத்தை விசாரிக்கவும் அங்கு எழுந்து அருளினார். 5 சகோதரர்களும் முறையாக அவருக்கு வந்தனை வழிபாடுகள் செலுத்தினார்கள். திரௌபதியும் பணிவுடன் அந்த விப்ரரை வணங்கினாள். வணங்கிய திரௌபதி அந்த புறத்திற்கு சென்றதும் பாண்டவர் 5வருக்கும் நாரத மகரிஷி எச்சரிக்கை ஒன்று செய்தார். முற்றிலும் ஒட்டி உறவாடும் சகோதரருக்கு இடையில் பிளவு உண்டாவதற்கு காரணமாக இருப்பது பெண்பால் ஆகும். இந்த கடினமான பிரச்சனையை முன்னிட்டு உங்களுக்கு இடையில் மனவேற்றுமை இல்லாது இருக்குமாகில் மண் உலகம் விண் உலகம் ஒன்று கூடி எதிர்த்தாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. இந்த புத்திமதியை புகட்டியான பிறகு நாரத மகரிஷி புறப்பட்டு சென்று விட்டார். அதன் பிறகு சகோதரர்கள் 5வரும் தங்களுக்கிடையில் உடன்படிக்கை ஒன்று செய்து கொண்டார்கள். சகோதரர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒருவர் முறைப்படி திரௌபதியோடு வாழ்ந்து இருத்தல் வேண்டும் என்பது இந்த உடன்படிக்கை. அங்கனம் அவளோடு கூடி ஒரு சகோதரர் வாழ்ந்து இருக்கிற பொழுது ஏனைய 4வரும் எக்காரணத்தை முன்னிட்டாவது அந்த குடும்ப வாழ்க்கைக்கு இன்னல் செய்யலாகாது. இந்த நியதியை மீறி நடப்பவன் 1 ஆண்டு நாட்டை விட்டு பகிஷ்கரிக்கப்பட்டவன் ஆக வேண்டும். பாண்டவர்கள் சகோதரர்கள் தங்களுக்கு இடையிலே அமைத்து கொண்ட இந்த உடன்படிக்கை மனோதத்துவம் ஒன்றுக்கு நல்லதொரு விளக்கமாகிறது. 5 இந்திரியங்களுக்கும் பொதுவாக இருப்பது மனது. அத்தகைய மனம் ஒரு இந்திரியத்தோடு இணங்கி இருக்கிற பொழுது ஏனைய 4 இந்திரியங்களும் விலகி இருக்கின்றன. உதாரணமாக மனதானது காதோடு இணங்கி இன்னிசை ஒன்றை ஆழ்ந்து ரசித்து கொண்டு இருக்கிற பொழுது கண் பார்வை உட்பட ஏனைய 4 இந்திரியங்களும் செயலற்று போகின்றன. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் ஒரு நாள் யுதிஷ்டிரரும் திரௌபதியும் தங்கள் மண்டபத்தில் இனிது உரையாடி கொண்டு இருந்தார்கள். ஒரு அவசர நெருக்கடியை முன்னிட்டு அர்ஜுனன் தன்னுடைய வில்லையும் அம்புகளையும் எடுக்க மண்டபத்தின் வாயிலாக மற்றொரு அறைக்கு விரைந்து ஓடும் அவசரத்திற்கு ஆளானான். அங்கனம் வில்லையும் அம்பையும் எடுத்து வந்து தன்னுடைய கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றியான பிறகு அந்த விஜயன் உடன்படிக்கையின்படி 1 ஆண்டுக்கு நாட்டை விட்டுவிட்டு வெளியேற கடமைப்பட்டு இருந்தான். அதன் பொருட்டு தமையின் இடமிருந்து விடைபெற்று கொள்வதற்கு ஆங்கு வந்தான். அப்படி வந்த அவனிடம் யுதிஷ்டிரன் கொடுத்த விளக்கம் ஆனது என்னவென்றால், திரௌபதிக்கும் எனக்கும் இடையிலே நீ எந்தவிதமான இடுக்களையும் விளைவிக்கவில்லை. உன்னுடைய கடமையிலே நீ கண்ணும்
கருத்துமாக இருந்தாய். எங்கள் முன்னிலையில் நீ தென்பட்டதை குறித்து நான் ஆட்சேபம் எதுவும் செய்யவில்லை. எனவே நாட்டை விட்டுவிட்டு நீ ஒரு வருஷ காலம் வெளியே போக வேண்டாம். அப்படி போவதில் பொருள் ஏதும் கிடையாது என்றார் அவர். அதற்கு விஜயன் விடுத்த விளக்கமானது என்னவென்றால், ஆராதனைக்குரிய அண்ணனே, நமக்கு இடையிலே நாம் அமைத்து கொண்டு இருக்கும் சட்டம் திட்டம் இவைகளை ஏதோ மேற்போக்கான சாக்கு சொல்லி மீறக்கூடாது. நான் தர்மத்துக்கு உட்பட்டு ஆக வேண்டும். இங்கனம் கூறிவிட்டு அர்ஜுனன் ஸ்தல யாத்திரை செல்ல புறப்பட்டு போனான். வாய்மையில் இருந்து விலகாத விஜயன் நாடெங்கும் தீர்த்த யாத்திரை பண்ண ஆரம்பித்தான். புண்ணிய சேத்திரங்கள் பலவற்றை அவன் போய் பார்த்தான். சிற்சில இடங்களிலே விளைந்த இடுக்கண்களையும் கஷ்ட தசைகளையும் அந்த வீரன் இனிது சமாளித்தான். வடதிசையில் இமாச்சல பர்வதத்தின் உட்பகுதிகளிலே அவன் நெடுந்தூரம் பிரயாணம் செய்தான். தென் திசையில் வந்து அவன் கோதாவரியிலும் காவிரியிலும் நீராடினான். தென்குமரிக்கு வந்தான். பிறகு மேற்கு கடற்கரை ஓரமாக வட திசை நோக்கி அவன் யாத்திரை மேற்கொண்டான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்